guys, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to my channel. நான் உங்க சுபா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா Zoop bag ஓட சின்ன review, what is in my handbag, அதுக்கப்புறம் ஒரு proud to humble questions இதெல்லாம் தான் வந்து பார்க்க போறோம். ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ தான் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். சோ இதுதான் இப்ப நான் ரீசன்ட்டா வாங்குன Zoop bag. இது actually வந்து என்னோட செகண்ட் bag. சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப ஒரு அழகான Zoop bag வந்து நான் चूஸ் பண்ணி வாங்கி இருந்தேன். So second time வந்து இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் அதே மாதிரி ஒரு ப்ளூ கலர் ஒரு இண்டிகோ பிரிண்ட் மாதிரி இருக்க டிசைன் வந்து வாங்கியிருக்கேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த பேக். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பேக்கா தான் வாங்கியிருக்கேன், டோட் பேக்கா தான் வாங்கியிருக்கேன். பிகாஸ் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன பேக் விட பெரிய பேக் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். எஸ்பெஷலி டிராவலிங் டைம், எங்கேயாவது மால் போற டைம், ஷாப்பிங் டைம்லாம் வந்து எனக்கு பெரிய பேக் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். பிகாஸ் இதுல நான் நிறைய விஷயங்கள் வந்து கேரி பண்ணுவேன். ஸோ யூஸ்வலாக நான் என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து இதில் கொண்டு போவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேக்கப் பவுச் இருக்கும். இல்லை யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூட் லிப்ஸ்டிக்கு, மஸ்காரா, அப்புறம் ஒரு காம்பேக்ட் பவுடரு, இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூமு, சில ஜுவல்லரி இதெல்லாம் இருக்கும். இவ்வளோதான் இருக்கும் எப்போவுமே, ஏதாவது அவசரத்துக்கு. இது தவிர கொஞ்சம் சேஃப்டி பின்ஸும் இருக்குது. அப்புறம் எப்போவுமே வந்து நம்ம கையில் வந்து ஒரு ஃப்ளாஸ்க் இருக்கும், ஆரியாக்காகவும் எனக்காகவும். SD கார்ட்ஸ் இருக்குது, வைப்ஸ் இருக்கு, ஏதாவது அவசரத்துக்கு, மாஸ்க் இருக்கு, சானிடைசர் இருக்கு, கேமரா இருக்கு, ஒரு குட்டி கேமரா எப்பவும் வச்சிருப்பேன். இது வந்து GoPro 7. அப்புறம் என்னோட ஐ கிளாஸஸ் இருக்கு, கோம்பு இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு பென் இருக்கு. ஸோ இது தவிர என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோட வேலெட் இருக்கு. ஸோ மொபைல், அதே மாதிரி ஏதாவது இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு தனி ஜிப்பர் இருக்கு. அதே மாதிரி வெளியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப்பர் இருக்கு. நிறைய ஸ்பேஷியஸாக இருக்குது. இதில் வந்து ஒரு டேபே வந்து வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு லேப்டாப் பேக்காகவும் வந்து யூஸ் பண்ணலாம். பட் இது டோட் பேக் தான். இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸு. ஸோ இவ்வளோ ஐட்டம் வச்சுட்டே வந்து பேக்கில் இனியும் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 days ட்ராவலிங்கே வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த பேக்கோட ஸ்பெஷாலிட்டி நான் வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு 100% வீகன் பிராண்ட், 100% க்ரூயல்ட்டி ஃப்ரீ பிராண்டு. ஸோ இது யூஸ் பண்ணியிருக்க லெதர் வந்து பார்த்தீங்கன்னா வீகன் லெதர். அது தவிர வந்து இது வந்து ஒரு ஹேண்ட் கிராஃப்டட் பேக்கு. அதனால இது பார்க்கறதுக்கு ரொம்ப எத்னிக்காக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன், அதாவது நான் இனியும் வந்து ஒரு 2-3 பேக் வந்து வாங்கலாம் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அதில் இதுவும் வந்து ஒரு பேக்கு. ஸோ இது தவிர எனக்கு பிடிச்ச டிசைன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இக்காட் டிசைன் ஒன்று இருக்கும், அதே மாதிரி ஒரு வேவ் டிசைன் இருக்கும் கலர்ஃபுல்லாக. அந்த 2 பேக்ஸ் தான் நான் வந்து பார்த்துட்ருக்கேன். அது ஒரு வேளை வாங்கினேன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இவங்களோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதே மாதிரி என்னோட கோடும் வந்து கொடுக்குறேன். என்னோட கோடு ஒரு வேளை யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா 15% வந்து ஃப்ளாட் ஆஃபர் வந்து கிடைக்கும். வேணுங்கிறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த Zoop பேக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3 இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் வந்து இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர் டு யூ கம் ஃப்ரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து கோயம்புத்தூர் தான். இப்போ வந்து ஒசூர், நான் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன். செகண்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் யுவர் பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து லைஃப்பில் நிறைய இருக்குது. பட் உங்ககிட்ட சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஒரு 4 இயர்ஸாக நான் வந்து வீடியோ மேக் பண்ணுறது நான் கொஞ்சம் பெரிய விஷயமா தான் நினச்சிட்ருக்கேன். பிகாஸ் நான் அந்த அளவுக்கு வந்து அவுட் கோயிங் கிடையாது. பயம் இல்லாமல் நிறையா திங்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது நான் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக வந்து நான் நினைக்கிறேன். ஸோ இன்னொரு அச்சீவ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அட் ஏஜ் ஆஃப் 23 வந்து ஒரு வீடு வந்து வாங்கி என்னோட அம்மாவுக்கு வந்து நான் கொடுத்தேன். அது வந்து என் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் யூ வாண்ட் டு அச்சீவ் இன் லைஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரியர் வைஸ் சொல்லணும்னா நிறையவே இருக்குது. இப்போ யூடியூப் வைஸ் சொல்லணும்னா நிறையவே இருக்குது. பட் அது எல்லாத்தையும் தவிர இப்போ ரீசெண்டாக நான் கற்றுக்கிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா இனியும் என்னோட பெட்டர் வேர்ஷனில் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பெட்டர் ஹெல்த்தாக, ஒரு பெட்டர் மாமா, ஒரு பெட்டர் ஒய்ஃபாக வந்து இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லா ப்ரவுட் டு ஹம்பிள் கொஸ்டின்ஸும் வந்து ஆன்சர் பண்ணியாச்சு. ஸோ கம்மிங் டு த ஃபேவரட் பார்ட். ஸோ இந்த வாரம் வந்து என்னால் vlog எடுக்க முடியல, அதனால் சின்ன வீடியோவாகவே முடிச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து கிவ் அவே ப்ராடக்ட்ஸ் நான் வந்து கொடுக்க போகிறேன். இந்த முறையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வின்னர் தான். ஸோ ரெகுலராக யார் வந்து சேனல் வாட்ச் பண்ணுறீங்களோ, கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்கள எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்களுக்கு தான் வந்து கிவ் அவே மெயினாக வந்து வைக்கிறது. ஸோ ரெகுலர் வியூவர்ஸ் கண்டிப்பாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். கிவ் அவே ரூல்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா. நான் உங்களுக்கு ஒரு 2 to 3 டேஸில் வந்து வின்னர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ until we meet in the next video, see you later. Bye.